வணக்கம், நான் உங்க நிர்மல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பைக் ரிலேட்டடான வீடியோஸ், டிராவல் ரிலேட்டடான வீடியோஸ் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுங்க. இன்னைக்கான vlog என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓல்டு ஸ்கிராப் கண்டிஷன்ல இருக்கிற ஸ்ப்ளெண்டர் பிளஸ் பைக்கை எடுத்து இப்போ ரீஸ்டோரேஷனும் மாடிஃபிகேஷனும் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளாவில் ட்ரெண்டிங் ஆயின்னு இருக்கு. அந்த மாடல் கேரளா மாடலில் இப்போ ரெடி பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த பைக்கில் திங்ஸ்லாம் பாருங்கள், எல்லாமே போயிடுச்சு. கோல் செட்டு, சீட் எல்லாமே சும்மா தான் இருக்கும். எல்லாமே மாற்ற போகிறோம். பெல்லி கார்டு, இன்ஜின் பெல்லி கார்டு வந்து இப்போ இங்கே செட் பண்ணுறப்போ இந்த பம்பர் எடுத்துடணும். இந்த பம்பர் மேட் எல்லாமே எடுத்துருவோம். இப்போ இதுக்கு ஒரு கிளாம்ப் மட்டும் ரெடி பண்ணுற மாதிரி வரும். கேரளா மாடல் ஸ்ப்ளெண்டர் வந்து எல்லா ஸ்பேரும் ஃபிட்டிங் ஆகுதா, மெக்காடி எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம். எல்லா ஸ்பேரும் ஃபிட்டிங் ஆகுதான் ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் டிஸ்மேண்டல் பண்ணி ரீபெயிண்டிங் பண்ணி மெக்காடு, அப்புறம் பேக் கவுல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ல தான் போட்டுருக்கோம். ஏன் செகண்ட் ஹேண்ட்ல போட்டுருன்னு பார்த்தீங்கன்னா, நியூவா வாங்குற ஸ்பேர் கூட ஓஜில கிடைக்கல, டூப்ளிகேட் தான் கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா ஓஜில எல்லாமே வாங்கிட்டோம். பைக்ல வரும் பார்த்தீங்களா, கம்பெனில ஸ்டாக்ல வர ஸ்பேரே பார்த்தீங்கன்னா ஓஜி ஸ்பேர், டேங்க் எல்லாமே வாங்கிட்டோம். மெக்காடு இருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும் இன்னும் கட் பண்ணாம வச்சிருக்கோம். இது மார்க் மட்டும் போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு பாருங்க, ஏற்கனவே ஸ்டன் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் ஃபீலிங் ஆச்சு, பாதி மெக்காடு காலி பண்ணிட்டேன். இன்னும் மீதி இருக்குது. இப்போ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஃபீலிங் அடிச்சுட்டு அப்படியே அது கட் பண்ணி போட்டுடலாம். கட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் பைக் செம லுக் ஆயிடும். அங்கே போய் லாங் டிஸ்டன்ஸ் ஃபீலிங் அடிப்போம். சைடில் இருந்து பார்க்குறப்ப ஸ்ட்ரக்சரு, சஸ்பென்ஷனும் அந்த மெக்கார்டு கட்டிங்கும் பார்க்குறப்ப தான் பயங்கரமாக இருக்கும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்டல் பண்ணிட்டோம். ஹெட்டு போர் ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தெரியுதாங்க எவ்வளோ குட்டி இடின்னு. எங்கே போய் ஏர் ஃபில்டர் உள்ள கட்டி வச்சிருப்பாருங்க. நம்மளோட ஸ்ப்ளெண்டர் இன்ஜின் போன மெயின் காரணம் ஏர் ஃபில்டர் தாங்க. பார்த்தீங்களா, ஏர் ஃபில்டர்லாம் ஹோல்ஸ் ஆகிருக்கு. இது வழியாக பார்த்தீங்கன்னா டஸ்ட் அப்படியே டேரெக்டாக போகும். பார்த்தீங்களா, இது வழியாக போய் அப்படியே எவ்வளோ டஸ்ட் போய் இது மண்ணெல்லாம் போவாங்க. மண்ணெல்லாம் இப்போ நேராக ஏர் ஃபில்டர் வழியாக போச்சுன்னா இன்ஜின் உள்ள தான் போவோம். இன்ஜின் உள்ள போச்சுன்னா கரெக்டாக போருக்கு தாங்க வரும். கார்பரேட்டர் வழியாக போய் நேராக போருக்கு போச்சுன்னா போர் அப்படியே அரைச்சிரும். ஒரு சின்ன கல் போய் பிஸ்டல் மாட்டினா என்ன ஆகும்? ஒரு சின்ன கல் போனாலே இன்ஜின் காலி. இன்ஜின் வந்து இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே கலர் தான் கொடுக்க போகிறோம். போர் மட்டும் தனி கலர் கொடுக்கலான்னு பிரிச்சு வச்சுன்னா இப்போ எல்லாமே ஒரே கலர் தான் கொடுக்க போகிறோம். இப்போ ஃபிட் பண்ண போகிறோம் இன்ஜினை. டேங்க் பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து வச்சுருந்தா பட்டி எடுத்துட்டுங்க. பட்டி எடுத்துட்டு டேங்க் டென்ட்டும் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டேன். பாருங்க, சொடுக்க எடுத்துட்டேன். இப்போ பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். பட்டி ஏன் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, பட்டி வந்து இப்போ நம்ம எனக்கு வந்து எதனா டேமேஜ் ஆச்சுன்னா இப்போ பெயிண்டிங் பண்ணிட்டோம். அப்புறம் பட்டி அப்படி ஈடா அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கும். இப்போ நம்ம பட்டிலாம் இப்போ கொஞ்சம் சின்னதாக தான் லேசாக பட்டி பார்க்குற மாதிரி இருக்கும், மைன்யூட்டாக தான் பட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஒயிட் ஸ்மோக் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ராச்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ராச்சஸ் வழியாக தான் ஆயில் மேலே போகும். மேலே பண்ணோன்னா இங்கே தான் ஃபயர் ஆகும். இந்த ஸ்டேஜில் இந்த இடத்துல ஃபயர் ஆகிறப்ப பெட்ரோல் வண்டி ஃபயர் ஆனால் தான் கரெக்டான ஸ்மோக் வரும். ஆயில் இது ஆயில் மிக்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் தான் வரும். ஒயிட் ஸ்மோக் வரும், சைலன்ஸ் வரையும் ஆயில் வரும். இப்போ இது வராமல் இருக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராட்ச் விழுந்துச்சுன்னா இப்போ நியூ பிஸ்டன் தான் மாற்றணும். இப்போ நியூ பிஸ்டனுக்கு ஓல்டுங்க பாருங்க, ஒரு சின்ன மைனூட் ஸ்க்ராட்ச் கூட இல்லை பார்த்தீங்களா. இதில் எவ்வளோ ஸ்க்ராட்ச் பாருங்க. இந்த ஸ்க்ராட்ச் வழியாக அப்படியே ஆயில் போயிடும். போர்லேயும் ஸ்க்ராச்சஸையும் போரும் க்ளீன் பண்ணி தருவாங்க. எல்லாமே பேஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்டேக்கு மேலே நம்ம கார்பரேட்டர் வழியாக வருது பார்த்தீங்களா, அந்த வால்வ் இன்டேக்கு. டஸ்ட் சின்ன டஸ்ட் உள்ள போனா கூட அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா வால்வ் வழியாக போய் நேராக பிஸ்டனுக்கு தான் போவோம். அரைச்சி எடுத்துரும். அந்த மாதிரி அரைச்சி கோடு விந்தாலே ஒயிட் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும். திருப்பி என்ஜின் ரீபில்ட் பண்ணாதான். ஏர் ஃபில்டர் 6 months ஒன்ஸ் ஏர் ஃபில்டர் செக் பண்ணிட்டுங்க. பாருங்க, சேஸ் இப்போ நல்லா தான் இருக்கு. அழகாக தேய்ச்சோம், சூப்பர் ஆயிடுச்சு. ஃபுல்லாக இப்போ தேய்ச்சிட்டு பெயிண்டிங் போனால் பக்கவாயிட போகுது. அதுக்கு ப்ரைமர் போடணும். ப்ரைமர் போட்டு தண்ணி போட்டு தேய்ச்சிட்டு பிளாக் கலர் கொடுக்கணும்.
தேர்ட் கலர் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு தேர்ட் கலர் கொடுக்க போகிறோம். எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா கலரு. இது ஸ்டிக்கர் மேலே இருக்கிற கிளியர் எப்படி அழகாக ரிமூவ் ஆகி வருது பாருங்களேன். இப்படி ஒயிட் கலரில் அப்படியே லிக்யூடு தனியாக வருது பாருங்கள். கிளியர் கோட் ப்ராசஸ் வந்து போயினே இருக்குது. நீங்கள் பாருங்கள் கிளியர் கோட் மெக்கெடுக்கு பண்ணிட்டு எவ்வளோ ஷைனியாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. மோட்டோ விலாகர் பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லா ஷீல்டுக்கும் இப்போ கிளியர் கோட் கொடுக்க போகிறோம். கிளியர் கோட் டேங்க்கு கொடுக்குறேன். அப்படியே எவ்வளோ லைவாக எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்களேன். டேங்க் ஷீல்டில் இருக்க ஸ்ட்ரிப் கலர் பார்த்தீங்கன்னா ஓனாக நம்ம கிரியேட் பண்ணது. பிடிச்ச ஃபேவரட் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீனு. அதனால் க்ரீன்லேயே கொண்டு வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்களா சஸ்பென்ஷனும் க்ரீன் பண்ணியிருக்கோம். ஃபினிக்ஸோட சஸ்பென்ஷன் ஓல்டு மாடல் இருக்கிறதுலே ஓல்டு மாடல். சைலன்ஸோட லுக்கும் நல்லாயிருக்கும். சவுண்டு ஒரு பீட் வரும். அந்த பீட் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்களா ஆல்ரெடி ஒரு இந்த சைலன்ஸர் நம்ம கிடைக்காம நம்ம சைலன்ஸரே மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது சவுண்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு சவுண்டு. இப்போ அதே மாடல் சைலன்சர் தான் இதுவும். இதனால் இன்ஜின் அந்த டேமேஜ் ஆகாது, பைக்கோட மைலேஜே ட்ராப் ஆகுது. அப்புறம் ஸ்ப்ளெண்டருக்கு வர பம்பர் எடுத்துகிட்டு சிங்கிள் ராடு பம்பர் போட்டோம். அதுக்கும் கிளியர் கோட் பண்ணி வச்சுருக்கோம், ரெஸ்ட் ஆகாது மாதிரி. அப்புறம் ஹேண்டில் பார் ஒன்று நம்ம மேக்கப் பண்ணி வச்சுருக்கோம். ஹூக் வர மாதிரி மேக்கப் பண்ணியிருக்கோம், ஓனாக நம்ம மேக் பண்ணது. அப்புறம் கேரளா மாடல் ஸ்ப்ளெண்டருக்கு வர ஹேண்டில் பாரும் வாங்கி வச்சிருக்கோம். ரெண்டுத்துல எது போடலாம் டிசைட் பண்ணுங்க. அப்புறம் செயின் கவர் பார்த்தீங்களா பல்சர் 220 செயின் கவர் வாங்கி வச்சிருக்கோம். நம்பர் போர்டு ஃப்ரேம், ஃபினிக்ஸோட சஸ்பென்ஷன், அதில் வித்து கிரீன் வர மாதிரி ஸ்ப்ரிங்கு கிரீன் கொடுத்துருக்கோம். அப்படி ஃபாண்ட் போட்ட அப்புறம் தாங்க மொத்தம் இந்த ஷீல்டுக்கே லுக்கே. ஒரு மெக்கேட் ஆல்டர் பண்ணியிருக்கோம். மெக்கேடு பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. மெக்கேடும் ஈஸி டேரக்ட் ஃபிட் தான். ஸ்ப்ளெண்டர் மெக்கேடில் இருக்கலாம். இப்போ தான் மேலே ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டு அப்படியே ஃபிட்டிங்க. ஒரு பொருளும் வேறு லெவலில் இருக்குது. அப்போ அவுட்புட் எப்படி வரும் பாருங்கள். மொத்தமே சேர்ந்து 1 hour அப்போ 4க்கு பார்த்தீங்கன்னா கோல்டு கொடுத்துருக்கோம். அப்படியே பிளாக் க்ரீனுக்கு கோல்டு எல்லாமே பயங்கர மேட்சிங் ஆகுது. பெயிண்டிங் ப்ரஷ் பார்த்தீங்களா ஒரு சின்ன டேமேஜ் இல்லாமல் அவுட்புட்டு வேறு லெவலில் கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள். நம்மளோட சேனல் ஐடி போட்டிருக்குங்க. சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை பார்த்தீங்களா. ஆனால் எம்ஆர் ஷீட் வச்சு ஃபுல்லாக ரப் பண்ணும். ரப் பண்ணி தான் மேலே கிளியர் கோட்டே கொடுக்கும். இது எல்லா ஸ்டிக்கருமே ரப் பண்ணும். இது மேலே ஸ்டிக்கருக்கு மேலே ஒரு கிளியர் கோட்டு ஸ்டிக்கர்லேயே வரும். அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம பெயிண்டில் வர கிளியர் கொடுத்துருக்கோம். கிளியர் வந்து ரிமூவே ஆகாது. எவ்வளோ சூப்பராக முடிஞ்சிச்சு பாருங்கள். பிளாஸ்டிக் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பாருங்கள். ஏர் ஃபில்டர் டூம் ஒன்று விடாமல் எல்லாமே நியூ ஆகிட்டோங்க. நியூவாக வாங்கலை, இது வந்து நியூ ஆகிட்டோம். பிளாஸ்டிக் ப்ரைமர் போட்டு மேட் பிளாக் கொடுத்துருக்கோம். எப்படி நியூ ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நியூ ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு தான். எல்லாமே பெயிண்டட் தான் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்ப்ளெண்டருக்கு ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் டூம் தான் வரும். இப்போ நம்ம வந்து ஃபிளாட் கிளாஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஃபிளாட் கிளாஸ் எப்படி பண்ணியிருக்கோம், அது லுக் எப்படி இருக்கும் பாருங்க. ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ லுக் வச்சு காமிக்கிறேன், அது எப்படி ஃபிட் பண்ணுறதும் காமிக்கிறேன். ஈஸி ஸ்டெப் தான். ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இதை புல் பண்ணிங்கன்னா அப்படியே அழகாக 4 சைடு புல் பண்ணிங்கன்னா அழகாக ஓப்பன் ஆகிடும். கிளாஸ் மட்டும் தனியாக வந்துடும். கிளாஸ் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டா இந்த லுக் தாங்க கிடைக்கும். இந்த அவுட்புட் கிடைக்கும். மேலே இருக்கிற பிளாஸ்டிக் கிளாஸ் ரிமூவ் பண்ணோடனே வைசர் இந்த பீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ள செட் ஆகிற மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். கிளாஸு கட் பண்ணி எடுத்துக்கின்னு பாருங்க அழகாக ஃபிட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஃபிட் பண்ணி தான் வச்சுருந்தோம். கிளாஸ் வந்து வைசரில் ஃபிட் பண்ணோம், டூமில் ஃபிட் பண்ணக்கூடாது. டூம் வந்து அப்படியே பைக்கில் வெட்டணும். இந்த கிளாஸ் மட்டும் வைசரில் ஃபிட் பண்ணிடணும். மேலே சிலிகான் போட்டு பேஸ்ட் பண்ணிடணும். இன்னும் டிஆர்எல் ஸ்ட்ரிப்பு கொடுத்தோன்னா பயங்கரமாக இருங்க. டிஆர்எல் ஸ்ட்ரிப் பாருங்கள், நியான் ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரிப்பு. இந்த லுக்கு கிடச்சிச்சு பார்த்தீங்களா. 100+ பார்த்தீங்கன்னா பூட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. 4 பூட்ஸ் ஈஸியாக ஃபிட் பண்ணது தான். டேரக்ட் ஃபிட் தான். ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை ரெடி பண்ணுறப்ப எல்லாமே டைம் எடுத்து தான் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அப்புறம் இண்டிகேட்டர் வாங்கியிருக்கோம். இண்டிகேட்டர் வாங்குறது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா ஓல்டு 2000 மாடல் வரும் பார்த்தீங்களா. அந்த கிளாஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. வேலூர் சண்டே மார்க்கெட்டு போயிருந்தோம், அங்கே கிடச்சிச்சிங்க. வேலூர் சண்டே மார்க்கெட் விலாகும் போட்டிருக்கேன். வேலூரில் சண்டே மார்க்கெட் மட்டும் ஒரு நாள் சண்டே மட்டும் அந்த மார்க்கெட் போடுவாங்க. எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மார்க்கெட் வந்து புக்ஸு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸு, பைக் திங்ஸ் எல்லாமே A to Z இருக்குங்க. எனக்கு 2000 மாடல் கிளாஸ் கிடச்சிங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க. பாருங்கள் உள்ள புள்ளியாக வரும். லேட்டஸ்ட் மாடல் இப்போ வர பைக்குக்கெலாம் வர கிளாஸு வந்து ஓல்டு மாடல் 2000. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா தெரியுதா. கலர்லேருந்து அந்த புள்ளியாக வர டிசைன் வெளியே தெரியுது பாருங்கண்ணா. ஹாலஜன் பல்ப் எடுத்துட்டு LED பல்ப் போட்டோம். LED பல்பில் வந்து பிரேக் பிடிச்சா விட்டு ஸ்பார்க் ஆகிற மாதிரி எரியும். இப்போ நார்மலாக வர ஸ்ப்ளெண்டருக்கு வர டைலைட் கிளாஸு 2000 மேலே எல்லாமே இந்த கிளாஸ் தான் டைலைட் கிளாஸு. 2000க்கு
உள்ளே இருக்க பைக் தான் இந்த கிளாஸ் வருதுங்க. இந்த கிளாஸ் இப்போ எப்படி நம்ம வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹீரோ ஹோண்டா எஸ்எஸ் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்எஸ் பைக் இப்போ கிடைக்குது. அந்த எஸ்எஸ் இதுவும் ஸ்ப்ளெண்டர் சேமாக தான் இருக்குது. ஹீரோ ஹோண்டா எஸ்எஸ் கேட்டோம் இங்கே. ஆனால் சின்ன ஆல்ட்ரு ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், டேரக்ட் ஃபிட்டு தான். லுக்கு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களாங்க. இந்த டைல் லைட்டோட லுக்குக்கும் இந்த லுக்குக்கும் பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தருதுன்னு. கட்டிங் மிஷின் லைட்டாக கிரைண்ட் பண்ணிடணும். அம்மா கொஞ்சம் குறைச்சிட்டுனா இப்போ டைல் லைட் அப்படியே டேரக்ட் ஃபிட் தான். இந்த மாடல் டைல் லைட் கிளாஸும் அப்புறம் நம்பர் பிளேட்டுக்கு ஃப்ரேம் போட்டு வைக்கிறப்பங்க பாருங்களேன். ஷீல்டு ஐட்டம்ஸ்லாம் பாருங்கள், பெயிண்டிங் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹீரோ ஹோண்டா எஸ்எஸ் ஒரு சின்ன லீக்கேஜ் கூட இல்லை. எவ்வளோ அழகாக ஃபிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஃப்ளாட் கிளாஸ் எவ்வளோ பக்காவாக சூட் ஆகிருக்கு பாருங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவுட்புட் கிடச்சிருக்கு பாருங்க. வைசர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறிச்சு. 3 weeks later எவ்வளோ அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயம் பாருங்களா, 4K கோல்டு கொடுத்துருக்கோம். இன்ஜின் கார்டு ஃபிட் பண்ணாமல் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே இப்போ ஃபிட் பண்ணிவிடுவோம். ரெடி பண்ணிவிட்டு பாக்ஸ் மிரர் வந்து வெயிட்டிங்கு. பாக்ஸ் மிரர் வந்துச்சு எல்லாமே ஃபிட் பண்ணிவிடுவோம். 3 days later நம்மளோட கேரளா மாடல் ஸ்ப்ளெண்டர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம கேரளா மாடல் ஸ்ப்ளெண்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவுட்புட் வந்திருக்குன்ட்டு. எக்ஸாஸ்ட் நோட் எல்லாமே இப்போ கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்க. பிளாக்கி பயங்கரமாக இருக்காங்க. மீட்டரோட வியூ எப்படி இருக்கு பாருங்க. லைட் போட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க மீட்டரோட வியூ பாருங்களேன். பீட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஆர்எல் பாருங்களேன். கீ ஒரு டைமும் ப்ரெஸ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நல்லா எக்ஸ்பென்சிவாக ரிச் லுக் தருதுங்க. மீட்டரோட வியூ பாருங்களா, சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருந்துருங்க. பைக்கோட நம்பர் பார்த்தீங்கன்னாங்க. பைக்கோட நம்பர் ஃபேன்சி நம்பர் TN25E8087. இவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்களேன். நம்பர் போடும். இந்த ஃபாண்டில் உட்காந்து ரெடி பண்ணி வந்தோங்க. ஹெல்மெட் பார்க்குறப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கலர் எங்கேருந்து காப்பி பண்ணுன்ட்டு. டேங்க் ஷீல்டு அப்புறம் அப்படியே பெல்லி கார்டு அப்படியே பாருங்களேன். ஃபாண்டு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு அப்படியே ஸ்டாக்ல வந்த மாதிரி இருக்கு பாருங்களேன். பைக்கோட லுக்கு பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து பயங்கரமாக இருந்துருக்கு. நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ல போட்டு வச்சிங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஓல்டு ஸ்கிராப் கண்டிஷனில் இந்த பைக்கை எடுத்து அப்படியே நியூ ஷோரூம் பைக் மாதிரி பண்ணியிருப்போம். மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் ஆன்லைன்ல இருந்து எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்குறேன். ஒரு டுட்டோரியல் மாதிரி எப்படி வீட்லயே பைக் ரெடி பண்றது ஃபுல் வீடியோ. நீங்க யார் வேணா பண்ணலாம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த விளாக் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். எங்க போனாலும் சேஃபா போங்க. ஹெல்மெட் போடாம பைக் எடுக்காதீங்க. உங்களோட லவன்ஸோட எப்பவுமே நம்ம சேனல் குத்துனே இருங்க. நெக்ஸ்ட் விளாக்ல மீட் பண்ணலாம். டாடா பை.